ஸோ வெல்கம் பேக் டு வீடியோன்னு சொன்னாங்க போகிறோம்னா கருடன்லேருந்து ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் சின்னதாக ஒரு கிளிம்ஸ் தான், ஒரு 40 செகண்ட்ஸ் கிளிம்ஸ் தான். ஸோ அதை நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நம்மளுக்கு தெரியும் டீசர், ஐ மீன் இந்த டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று வந்தப்பே செம்ம இம்ப்ரெசிவாக ஒரு வேறு ஷேடில் நம்ம சூரியை பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐம் ரியலி இன்ட்ரெஸ்ட் டு வாட்ச் இது எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. பட் என்னன்னா கொஞ்சம் லேட்டாக ஆயிடுச்சு அப்படின்றப்ப ஓ ஆமால இப்படி ஒன்று வந்துச்சுல அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது டக்குன்னு. ஸோ மறுபடியும் அவங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் சிங்கல்லாம் வந்துச்சு, படம் ரிலீஸ் ஆயிரும் அப்படின்னு நினச்சேன். பட் ஐ திங்க் தெரில ஏதோ ரீசன்ஸால் தள்ளி போயிடுச்சா என்ன கதைன்னு தெரில. பட் ஓகே, இதோட கண்டினியூஸாக அவங்க அப்படியே விட்டாங்கன்னா அந்த ஹைப்போட அப்படியே வந்துடும். ஏன்னா சூரி, சசிகுமார், உன்னிமூந்தன் இந்த 3 பேர் காம்போ, வெற்றிமாறன் ரைட்டிங் அப்படின்றப்பே கமான் பிரிங் இட் ஆன் அப்படின்ற லெவலில் தான் நான் இருக்கேன். ஸோ அப்போது அது கரெக்டாக செம்மையாக வாங்கடா வேறு லெவலில் இருக்க போகுது அப்படின்னு நினச்சப்ப டக்குன்னு அது காணும். என்னடா காணா போச்சே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்ப மறுபடியும் விட்டுருக்காங்க. ஸோ இப்போ கண்டினியூஸாக ப்ரொமோஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னா மறுபடியும் எல்லாருக்கும் வந்து ஓகே இப்படி படம் வருதுல அப்படின்னு தோணிடும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. இது ஹானஸ்ட்டாக எனக்கு தோணுச்சுங்க. ஏன்னா அப்போ வந்தப்போ அது செம பம்ப்டப்பாக இருந்துச்சு. ஸோ வாங்க டக்குன்னு பார்த்துருவோம். ஸோ 3, 2, 1 go. Wow. மியூசிக் செம்மையா இருக்கு. இந்த மாதம் கடைசி இன்னொரு வாட்டி இது எப்படி சொல்கிறது, செம்ம கட்ஸு பயங்கரமாக இருந்துச்சு. செம்ம ஃபாஸ்ட் கட்ஸு, செம்ம இன்டென்ஸாக இருக்குது. படமே செம்ம இன்டென்ஸாக ஃபீலாக வைக்குது. அந்த கட்டு பயங்கரமாக இருக்குது. இன்னொன்று இது ஒரு துரைசிந்திகுமார் படத்துலேருந்தே இது வந்து செம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. இப்போ வரையும் அவர் பண்ண படங்களில் இது கொஞ்சம் செம்ம ராவாக இன்னும் கொஞ்சம் பயங்கர கண்டென்ட் ஓரியன்டாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி இந்த கிளிம்ஸ் ப்ராமிஸ் பண்ணுது. அது வெற்றிமாறன் கதை அப்படின்றப்ப. ஸோ வாங்க மறுபடியும் பார்த்துருவேன். எனக்கு செம்மையாக இருந்துச்சு அச்சா பார்க்கும்போது. வாங்க பார்ப்போம். ஸோ 3, 2, 1 go. செம்ம மியூசிக். அந்த ஷார்ட் அந்த சவுண்ட் டிசைனும் வேற லெவல். இது இந்த ஃபாண்ட்டில் விக்ரம் ஃபாண்ட்டு டைரக்டட் அப்படி தான் இருக்கும். ஸோ இது ஆக்சுவலாக செம்மையாக இருக்குது. நான் எதிர்பார்க்கல, ரிலீஸ் அனௌன்ஸ்மெண்ட் தானே பெருசாக காமிச்சிட போகிறாங்க அப்படின்னு நினச்சி தான் நான் வந்தேன். பட் செம்ம இன்ட்ரெஸ்டிங். எனக்கு மறுபடியும் எனக்கு அந்த ஒரு பம்ப் வந்துருச்சு. அதான் உண்மை. எனக்கு அந்த ஏன்னா தெரில, அவங்க 3 பேர் ஒரு படத்தில் இருக்காங்க, சசிகுமார், சூரி, உன்னிமூந்தனப்ப அது பயங்கரமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்குது. வெற்றிமாறன்ஸ் நேம் அது ஒரு பயங்கர ஒரு எடிஷன் அப்படின்றப்ப துரைசிந்திகுமார் வந்து எனக்கு ஒரு நல்ல டேரக்டர் தான். என்ன நீங்கள் கேட்டிங்கன்னா அவர் வந்து படம் வந்து எப்படி சொல்கிறது, அது ரொம்ப பெரிய ஒரு 100 கோடி 200 கோடி அளவுக்கு ரீச் ஆகாமல் இருந்துக்கலாம். பட் எல்லாமே நல்ல என்டர்டெய்னர்ஸ், நல்ல படங்கள் தான் அவர் கொடுத்துருக்காரு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் கருடன் எப்படி இருக்க போகுது இந்த லிஸ்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ லைக் ஷேர் பண்ணுங்கள், அடுத்த வீடியோ பார்ப்போம். நன்றி.